நவீன அறிவியல் நம்ம கிட்ட திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு கேட்டா, அது ஒரு மாபெரும் வெடிப்புல, அதாவது அந்த பிக் பேங்னு சொல்றோம் இல்லையா? அது மூலமா தொடங்குச்சுன்னு சொல்றாங்க. ஆமா. கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய உக்கிரமான வெடிப்பு இது. எக்ஸாக்ட்லி. ஆனா, சுமார் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு தமிழ் ஞானி, இந்த பிரபஞ்சத்தோட தொடக்கம் ஒரு வெடிப்பு இல்ல, அது ஒரு ஒளியோட மிக மென்மையான மலர்ச்சின்னு சொல்றாரு. ஓ, மலர்ச்சியா? வெடிப்புக்கும் மலர்ச்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கே. கண்டிப்பா இருக்கு. அப்போ அந்த பெருவெடிப்புக்கும் அவர் சொல்ற அந்த பேரொளிக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு கவிஞரோட கற்பனைக்கும் நவீன குவாண்டம் அறிவியலுக்கும் நடுவுல ஏதாவது ஒரு ரகசிய பாலம் இருக்கா? ம். அந்த பாலம் நிச்சயம் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, நாம இதுவரைக்கும் பிரபஞ்சத்தை வெறும் தொலைநோக்கிகளாலும் சமன்பாடுகளாலும் மட்டுமே அளக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா, மனிதனோட ஆழமான தியானமும் அந்த பிரக்ஞையும் பிரபஞ்சத்தோட தொடக்க புள்ளிய ரொம்ப துல்லியமா உணர முடியும். அதுக்கு இந்த தேடல் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அருமை. இந்த ஆழமான தேடலுக்கு உங்கள வரவேற்கிறோம். தகவல்களை தேடி கற்கும் உங்களுக்கு இந்த அலசல் நிச்சயம் ஒரு புதிய திறப்பை கொடுக்கும்னு நாங்க நம்புறோம். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட மூலப்பொருள் ரொம்ப குறைவான வரிகள் கொண்டதுதான். ஆமா. அளவீட்ல சின்னது, ஆனா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ரகசியத்தையும் தன்னுள் அடக்கின ஒரு பெரிய பெட்டகம் அது. சரியா சொன்னீங்க. அதுதான் வள்ளலார் அருளிய அருள் விளக்க மாலையோட 38வது பாடல். வெறும் 4 வரிகள் தான். ஆனா அந்த 4 வரிக்குள்ள ஒளி, ஒளி, பிரபஞ்சவெளி, மனிதனோட அகம்னு எல்லாத்தையும் அவர் எப்படி ஒன்றிணைக்கிறார்னு வார்த்தை வார்த்தையா பிரிச்சு பார்க்க போறோம். அதுக்குள்ள இருக்கிற அறிவியலையும் தத்துவத்தையும் அலசுவது தான் இன்றைய நம்ம தேடலோட நோக்கம். ம். கண்டிப்பா. இந்த பாடல நாம வெறும் ஒரு பக்தி இலக்கியமாகவோ, இல்ல ஒரு சடங்காகவோ கடந்துட முடியாது. இது பிரபஞ்சத்தோட ஆழமான ரகசியங்களை விளக்குற ஒரு ஒரு வரைபடம் சொல்லலாம். ஆமா, சிருஷ்டியோட தொடக்கத்தோட மெக்கானிசத்தை சொல்ற வரைபடம். அதேதான். இது அறிவியல் பார்வையிலும் தத்துவ பார்வையிலும் எந்த சமரசமும் இல்லாம அணுகிறது தான் இந்த படைப்புக்கு நாம செய்யற நியாயமா இருக்கும். சரி. அப்போ அந்த வரைபடத்தோட முதல் புள்ளியில இருந்தே நம்ம தொடங்குவோம். எனக்கு இந்த பாடலோட முதல் வரிய படிக்கும்போதே ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லனா ஒரு முரண்பாடுன்னு கூட சொல்லலாம். அது எழுந்துச்சு. நான் அந்த வரிய அப்படியே வாசிக்கிறேன். சொல்லுங்க. வைந்தப்பர நாதமைந்தில் பரமுதலும் அவற்றுள் மண்ணுநிலை யாதிகளும் வயங்கியிட நிறைந்து. இதுதான் அந்த வரி. இங்கே நாதம், அதாவது ஒளி அப்படிங்கறத பத்தி அவர் பேசுறாரு. எல்லாமே ஒளியில அல்லது அதிர்வுல தொடங்குதுன்னு சொல்றாரு. ம். ஆனா நம்ம பொதுவா ஒளியத்தான், அதாவது வெளிச்சத்தை தான் பிரபஞ்சத்தோட ஆதின்னு நினைப்போம். எல்லாமே லெட் தேர் பி லைட் அப்படின்னு வெளிச்சத்துல தான் தொடங்குதுன்னு பல மதங்களும் சொல்லுது. ஆனா வள்ளலார் ஏன் ஒளிய முதல் புள்ளியா வைக்கிறாரு? இது ரொம்ப நுட்பமான கேள்வி. இப்ப பாத்தீங்கன்னா, ஒளிய பத்தி பேசுறதுக்கு முன்னாடியே ஒரு வெற்றிடத்துல ஆற்றல் எப்படி பயணிக்கிறதுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். ஒளி அல்லது அந்த நாதம் அப்படிங்கிறது பௌதீக காற்றுல பரவுற சத்தம் கிடையாது. ஓ, நம்ம காதுல கேக்குற அந்த சத்தம் இல்லையா அது? கண்டிப்பா இல்ல. அது அடிப்படையான ஒரு அதிர்வு. அதான் வைப்ரேஷன்னு சொல்றோம். இப்போ நவீன அறிவியல்ல ஸ்ட்ரிங் தியரின்னு ஒன்னு இருக்கு இல்லையா? அது என்ன சொல்லுது? இந்த பிரபஞ்சத்துல உள்ள எல்லா பொருட்களையும் அணுக்களா பிரிச்சு அதுக்குள்ள இருக்கிற குவார்க்குகளையும் பிரிச்சு பார்த்தா கடைசியா மிஞ்சுறது பொருளே இல்லைன்னு சொல்லுது. அப்புறம் வேற என்ன இருக்கும் அங்க? வெறும் அதிர்வடைகிற ஆற்றல் இழைகள் தான் இருக்கும். அந்த வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங்ஸ்னு சொல்ற அந்த அதிர்வு தான் பிரபஞ்சத்தோட ஆதாரச் சுருதி. வள்ளலார் அதையே தான் பரநாதம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு ஆதியான அதிர்வு. ஆஹா, அப்போ அந்த நாதம் அப்படிங்கறத ஒரு குவாண்டம் அதிர்வுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கலாம். சரி. அப்படியானால் அவர் குறிப்பிடுற அந்த 5 நாதங்கள், அதாவது நாதம் 5ல்னு சொல்றாரே, அது எதை குறிக்குது? 5 வகையான சத்தங்கள மட்டுமா? இல்ல, நான் முன்னமே சொன்ன மாதிரி அத சத்தங்களா பார்க்க கூடாது. அந்த 5 நாதங்கள்ங்கிறது இந்த பிரபஞ்சத்தை கட்டமைக்கிற 5 அடிப்படையான ஆற்றல் நிலைகள்னு சொல்லலாம். அதனாலதான் பரமுதலும் அவற்றுள் மண்ணு நிலை யாதிகளும் வயங்கிட நிறைந்தே அப்படின்னு சொல்றாரு. ஓ, அப்ப பிரபஞ்சத்தோட விதிகளே அதுக்குள்ள வந்துருது. எக்ஸாக்ட்லி. பிரபஞ்சத்தோட தொடக்க கூறுகளும் அது தொடர்ந்து நிலைத்திருக்க தேவையான அந்த பிசிக்ஸ் விதிகளும் அந்த அதிர்வுகளுக்குள்ளேயே முழுமையா இருக்குன்னு சொல்றாரு. அதிர்வுகள் தான் விதிகளையும் பொருட்களையும் தீர்மானிக்குது. இது எனக்கு அந்த சிமேட்டிக்ஸ் அப்படிங்கிற அறிவியலை நினைவூட்டுது.
இப்ப பாத்தீங்கன்னா மணல் பரப்பின ஒரு தட்டின் மேல ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில ஒளியை எழுப்பினால் அந்த ஒளிக்கேத்த மாதிரி மணல் துகள்கள் எல்லாம் ஒரு துல்லியமான ஜியோமெட்ரிக் வடிவங்களை உருவாக்குமே. ஆமா, அது ஞாபகத்துக்கு வருது. மிக சரியான ஒப்பீடு இது. அந்த ஆதி அதிர்வு தான் அணுக்களையும் கோள்களையும் அண்டங்களையும் ஒரு குறிப்பிட்ட ஒழுங்குல கட்டமைக்குது. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஒரு அதிர்வு உருவாகணும்னா அது உருவாவதற்கு ஒரு இடம், ஒரு ஸ்பேஸ் வேணுமே. ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு அதிர்வு எப்படி இருக்க முடியும்? ம், இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதத்தான் அவர் அடுத்த வரியில எப்படி எதிர்கொள்றாருன்னு பாருங்க. ஆய்ந்தபரா சிவவெளியில் வெளி உருவாய் எல்லாம் ஆகியதன் இயல்விளக்கி அலர்ந்திடும் பெருளியே. இதுதான் அந்த வரி. இங்க ஒலியானது வெளியாக, அதாவது ஸ்பேஸா வாருதுன்னு சொல்றாரு. அப்புறம் அந்த ஸ்பேஸே ஒரு வடிவமா உருமாறுதுன்னு சொல்றாரு. இது எப்படி சாத்தியம்? ஏன் சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? இல்ல, வெற்றிடம், அதாவது வேக்யூம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லாததுன்னு தானே நம்ம நினைக்கிறோம். ம். அது எப்படி வெளி உருவாய் ஒரு வடிவமா மாற முடியும்? ஸ்பேஸ் எப்படி ஒரு பொருளா மாறும்? நீங்க இப்ப கேட்ட இந்த கேள்விதான் ஐன்ஸ்டீனோட அந்த ஜெனரல் ரிலேட்டிவிட்டி கோட்பாட்டையே தலைகீழ புரட்டி போட்டுச்சு. அதாவது வெற்றிடம் என்பது ஒண்ணுமே இல்லாதது கிடையாது. அப்போ அங்க என்ன இருக்கு? குவாண்டம் அறிவியல் படி பாத்தீங்கன்னா, வெற்றிடம்ங்கிறது ஒரு அமைதியான கடல் மாதிரி. அது ஆற்றலால நிரம்பி ததும்பிக்கிட்டே இருக்கு. அத குவாண்டம் புலம், அதாவது குவாண்டம் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. வள்ளலார் அதையே ஆய்ந்த பரசிவவெளி அப்படிங்கிறாரு. ஓ, அந்த குவாண்டம் ஃபீல்ட தான் பரசிவவேலின்னு சொல்றாரா? ஆமா, அளவிட முடியாத எல்லையற்ற பிரக்ஞை நிரம்பிய ஒரு வெளி அது. அந்த வெளி காலியா இல்ல. அந்த வெளியே தனக்கான ஒரு வடிவத்தை எடுத்துக்குது. அதான் வெளி உருவாய் அப்படிங்கிறாரு. ஸ்பேஸ் தன்னுக்குத்தானே வளைந்து நெளிந்து ஒரு வடிவமா மாறுறது தான் ஈர்ப்பு விசைக்கும் பொருட்களோட தோற்றத்துக்கும் காரணம். ஒரு நிமிஷம் இருங்க, இது கொஞ்சம் ஆழமான இடம். அதாவது ஒரு மேடையில தான் பொருட்கள் எல்லாம் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த மேடையே பொருளா உருமாறுதுன்னு சொல்றீங்களா? சரியா பிடிச்சிங்க. வெளி அப்படிங்கிறது வெறும் ஒரு கண்டெய்னர் இல்ல. அந்த வெளியே சுருங்கி அதிர்ந்து வடிவங்களா, அதாவது பொருட்களா மாறுது. அதத்தான் வெளி உருவாய் எல்லாம் ஆகின்னு சொல்றாரு. அந்த எல்லையற்ற வெளி நாதத்தோடு இணைந்துதான் எல்லா அண்டங்களாகவும் கோள்களாகவும் பரிணமிக்குது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கேட்கவே. சரி, வெளிய இப்போ பொருளா மாறிடுச்சு. ஆனா அடுத்த வார்த்தைய அவர் பயன்படுத்துற விதம் என்ன அப்படியே கட்டி போட்டுடுச்சுன்னு சொல்லணும். எந்த வார்த்தையை சொல்றீங்க? அதாவது ஆங்கியதன் இயல் விளக்கி அலர்ந்திடும் பேரொளியேன்னு சொல்றாரு. தன் இயல்பை விளக்கும் ஒரு பேரொளியாக அது மலர்கிறது அப்படிங்கிறாரு. இங்க அலர்ந்திடும் பேரொளிங்கிற வார்த்தையை நம்ம கவனிக்கணும். நம்ம பிக் பேங்னு அறிவியல்ல படிக்கும்போது அங்க ஒரு பெரிய உக்கிரம் இருக்கு, ஒரு வன்முறை இருக்கு, ஒரு வெடிப்பு இருக்கு. ஆனா வள்ளலார் அந்த பிரபஞ்ச விரிவை ஒரு பூ மலர்றது போல ரொம்ப அமைதியான ஆனா பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வா பாக்குறாரு. ஒளியானது வெடிக்கல, அது மலருதுன்னு சொல்றாரு. இது வெறும் ஒரு கவித்துவமான கற்பனையை நினைச்சிடக்கூடாது. காஸ்மாலஜில காஸ்மிக் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்கு. ஓ, இன்ஃப்ளேஷன் அந்த விரிவடைதல் தானே? ஆமா, பிரபஞ்சம் ஒரு பட்டாசு மாதிரி வெடிச்சு சிதறல. ஒரு பலூனை ஊதும்போது அதோட மேற்பரப்பு எப்படி எல்லா திசைகளையும் விரிவடையுதோ அதுபோல ஸ்பேஸ் தனக்குத்தானே விரிவடைந்ததுன்னு தான் அறிவியல் சொல்லுது. ஆஹா. ஒரு பூவோட இதழ்கள் எப்படி ரொம்ப நேர்த்தியா எந்த சத்தமும் இல்லாம தன்னுள் இருக்கிற அமைப்பை வெளிப்படுத்திக்கிட்டே விரியுதோ அப்படித்தான் பிரபஞ்சம் விரிவடைந்தது. அந்த விரிவோட விளைவா தோன்றின ஆற்றலைத்தான் வள்ளலார் பேரொளி, அதாவது சுப்ரீம் லைட் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த பேரொளிங்கிறது வன்முறையானது இல்ல, அது ரொம்ப மென்மையானது, இயற்கையானது இல்லையா? 100% உண்மை. வாவ்! வெடிப்புக்கும் மலர்ச்சிக்கும் உள்ள அந்த சின்ன வேறுபாட்ட அறிவியல் எவ்வளவு துல்லியமா நிரூபிக்குது பாருங்க. சரி, இப்ப வெற்று வெளியிலிருந்து அதிர்வின் மூலமா பேரொளி மலர்ந்தத பார்த்தோம். ஆனா பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரே சீரான ஒரு ஒளிவெள்ளம் கிடையாதுல்ல, அது சீரற்றது தானே? ஆமா, அதுல நிறைய பன்முகத்தன்மை இருக்கு. ஒருவேளை சீரான மலர்ச்சியா இருந்தா பிரபஞ்சம் முழுக்க ஒரே மாதிரியான ஒரு சூப்பு போலதானே இருக்கணும். ஆனா நாம தனித்தனி கேலக்சிகளை பாக்குறோம், நட்சத்திரங்களை பாக்குறோம், கோள்களை பாக்குறோம். அந்த ஒளி எப்படி இத்தனை பன்முகத்தன்மை கொண்ட உலகங்களோட தொடர்பு கொள்ளுது? இதுதான் அவர் 3வது வரியில சொல்றாரா? ஆமா, அதுதான் அடுத்த கட்டம். அந்த வரிய படிங்க. தோய்ந்த பர நாத உல கண்டமெல்லாம் விளங்க சுடர்பரப்பி விளங்குகின்ற தூய தனிச்சுடரே. இது முந்தைய வரியோட நேரடி தொடர்ச்சி மாதிரியே தெரியுதே. கண்டிப்பா. அந்த பேரொளி மலர்ந்துடுச்சு. அது எங்க பரவுது? தோய்ந்த பரநாத உலகண்டமெல்லாம்னு சொல்றாரு. அதாவது அந்த ஆதி அதிர்வான நாதத்துல தோய்ந்து கிடக்கிற பல்லாயிரக்கணக்கான உலகங்களும் அண்டங்களும்
பிரகாசிக்கும்படி தன் ஒளிய பரப்புகிறது. ஆனா இங்கேதான் எனக்கு ஒரு பெரிய சிந்தனை முரண்பாடு வருது. என்ன முரண்பாடுன்னு சொல்லுங்க. ஒரு பக்கம் உலகண்டமெல்லாம்னு சொல்லி பன்மைய, அதாவது அந்த ப்ளூரலா குறிப்பிடுறாரு. எண்ணற்ற உலகங்கள், அண்டங்கள், கோடிக்கணக்கான கேலக்சிஸ்னு இது விரிந்து கொண்டே போகுது. ஆனா அடுத்த கணமே அந்த பல்லாயிரம் உலகங்களை ஒளிரச் செய்வதை தூய தனிச்சுடர் அப்படின்னு ஒருமையில சிங்குலரா சொல்றாரே, அது ஏன்னு எனக்கு புரியல. நியாயமான கேள்வி. இத்தனை பில்லியன் கணக்கான அண்டங்களை ஒளிரச் செய்ய பல்லாயிரம் சுடர்கள் வேண்டியது தானே? அதை ஏன் தூய தனிச்சுடர்னு ஒற்றை சுடரா சுருக்கணும்? தயவு செஞ்சு அந்த பழைய அத்வைத உதாரணமான 1000 பானைகளில் தெரியும் ஒரே சூரியன்னு அந்த கதையை மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா நிஜ வாழ்வுல ஒரு பானை உடைந்தால் அந்த சூரியனோட பிம்பமும் அழிஞ்சிடுது இல்லையா? பிரபஞ்சத்தோட இயக்கம் அத்தனை எளிமையானதா என்ன? உங்க கேள்வி ரொம்ப கூர்மையானது. நாம பானை, சூரியன் உதாரணத்தை தாண்டி குவாண்டம் தளத்துல இதை இப்ப பார்க்கணும். அந்த பல்லாயிரம் அண்டங்களும் எப்படி இருக்கு? நாத உலகண்டமெல்லாம் தொய்ந்த நிலையில இருக்கு. அதாவது எல்லாமே அந்த வைப்ரேஷனல் ஃபீல்டுல மூழ்கி கிடக்கு. ஆமாம். இத நீங்க ஒரு சினிமா தியேட்டர் தரையோட ஒப்பிட்டு பாருங்க. திரையில, அதான் அந்த ஸ்பேஸ்ல 1000 வெவ்வேறு கதாபாத்திரங்கள் வருது. உலகங்கள், போர்கள், காதல்னு எல்லாம் நடக்குது. அந்த பன்மைத்தன்மை உருவாக்குவது எது? அந்த பின்னணியில ஓடுற ஃபிலிம் ரோல் தானே. அதோட அதிர்வும் அமைப்பும். மிகச்சரி. அந்த ஃபிலிம் ரோல் தான் நாதம். ஆனா அந்த 1000 உலகங்களுக்கும் உயிர் கொடுத்து நம்ம கண்களுக்கு விளங்கச் செய்வது எது? ப்ரொஜெக்டர்ல இருந்து வர்ற அந்த வெளிச்சம். ஆஹா, இது ரொம்ப சரியான உதாரணம். ப்ரொஜெக்டரோட ஒளிக்கற்றை ஒண்ணுதான், ஆனா அது ஃபில்ம் ரோலுங்கிற அதிர்வின் வழியே போகும்போது பல்லாயிரம் வடிவங்களா திரையில விரியுது. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஃபில்ம் ரோல்ல எத்தனை மாறுதல்கள் வந்தாலும், எத்தனை பிரபஞ்சங்கள் தோன்றி அழிஞ்சாலும், அதான் நீங்க சொன்ன மாதிரி பானை உடைந்தாலும் அந்த ப்ரொஜெக்டரோட தூய தனிச்சுடர் எந்த மாற்றமும் இல்லாம தன் ஒளிய பரப்பிக்கிட்டே இருக்கும். ஓ, வள்ளலார் குறிப்பிடுற அந்த தனிச்சுடர் அப்படிங்கிறது பௌதிக கதிர்வீழ்ச்சி இல்ல, அது பிரபஞ்ச பிரக்ஞி, அந்த யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ்னு சொல்றோம்ல, அதுதான் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும், எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கும் அந்த தூய அறிவொளி ஒன்றே ஒன்றுதான். அதனாலதான் அத்தனை அண்டங்களும் விளங்கும்படி தன் ஒளிய பரப்புகின்ற ஒற்றை சுடர்னு ரொம்ப ஆழமா பதிவு செய்றாரு. வாவ், இது என் மூளையோட கதவுகள் எல்லாம் திறக்கிற மாதிரி இருக்கு. ஸ்பேஸ் அப்படிங்கிற இறை, நாதம்ங்கிற அதிர்வு, தூய தனிச்சுடருங்கிற ஒளி, இது எல்லாம் ஒன்னு சேர்ந்து இந்த பிரம்மாண்டமான மாயையை எப்படி ஒளிர செய்யுதுன்னு அவர் எவ்வளவு நேர்த்தியா சொல்லியிருக்கார். ஆமா, ரொம்ப அற்புதமான விஷயம் இது. ஆனா இதுவரைக்கும் ஒரு பெரிய அறிவியலாளர் மாதிரி, ஒரு அஸ்ட்ரோபிசிஸ்ட் மாதிரி பிரபஞ்சம், பேரொளி, அண்டங்கள்னு தத்துவார்த்தமா பேசிட்டு இருந்த வள்ளலார் தன்னோட இறுதி வரியில செய்யற அந்த மாற்றம் என்ன நிஜமாவே சற்று நிலைக்குலைய வச்சிடுச்சேன்னு தான் சொல்லணும். நீங்க அந்த பாடலோட இறுதி வரியான மணிமன்றம் அத பத்தி தானே சொல்றீங்க? ஆமாம், அதேதான். வேந்த மணிமன்றிடத்தே நடம்புரியும் அரசே விளம்புருமேன் சொன்மாலை விளங்கணிந்தருளே. இதுதான் அந்த வரி. இதுவரைக்கும் நான் ஒரு பெரிய டெலஸ்கோப் வழியா அண்டவழிய பாத்துட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு அந்த டெலஸ்கோப்பை திருப்பி ஒரு மைக்ரோஸ்கோப் மாதிரி என் மனசுக்குள்ள வைக்கிற மாதிரி இந்த வரி அமைஞ்சிடுச்சு. எப்படி அப்படி சொல்றீங்க? ஏன்னா பிரபஞ்சத்தை ஒளிரச் செய்யும் அந்த பேரொளியை சட்டென்று ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட சபையில் நடனமாடும் அரசனேன்னு ரொம்ப தனிப்பட்ட மனித உணர்வு சார்ந்த ஒரு பக்தி உருவத்துக்கு அவர் கொண்டு வர்றாரு. இது ஏன்? எல்லையற்ற ஒரு குவாண்டம் புலத்தை எப்படி ஒரு சின்ன சபைக்குள்ள நடனமாடும் அரசனா சுருக்குனாரு? இது முந்தைய வரிகளோட பிரம்மாண்டத்தை குறைக்கிற மாதிரி இல்லையா? கண்டிப்பா இல்ல. முந்தைய வரிகளோட பிரம்மாண்டத்தை இது முழுமையாக்குகிறதுன்னு நான் சொல்வேன். நீங்க குவாண்டம் இயற்பியலோட அடிப்படைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பொருள் எப்போது உண்மையிலே இருப்பு கொள்கிறது? அத யாராவது ஒரு பார்வையாளன் கவனிக்கும்போது அந்த அப்சர்வர் எஃபெக்ட்னு சொல்றோமோ அதுவா? எக்ஸாக்ட்லி. அதையே தான் இங்கேயும் பொருத்தி பார்க்கணும். பிரபஞ்சத்துல கோடிக்கணக்கான அண்டங்கள் மலர்ந்திருக்கலாம், அந்த பேரொளி எங்கும் பரவி இருக்கலாம். ஆனா அதை வியந்து பார்க்கவும், உணர்ந்து அனுபவிக்கவும் மனிதனோட அகம் அல்லது பிரக்ஞா அப்படின்னு ஒன்னு இல்லைன்னா அந்த பிரம்மாண்டத்துக்கு என்ன அர்த்தம் இருக்கு சொல்லுங்க? அதாவது கவனிக்கிற ஒருத்தன் இல்லாம காட்சிக்கு எந்த மதிப்பும் இல்லைன்னு சொல்றீங்க? 100க்கு 100 அதேதான் சொல்றேன். மணிமன்றம் அப்படிங்கிறது செங்கற்களால் கட்டப்பட்ட வெளியே இருக்கிற ஒரு கோயில் இல்ல, அது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கிற இதய குகை, இல்லனா மனிதனோட பிரக்ஞா மையம்னு சொல்லலாம். அதுதான் சிற்சபை. ஓ, இப்போ புரியுது. அந்த மாபெரும் பேரொளி அண்டங்களை மட்டும் வெளியே ஒளிரச் செய்யல, அது ஒரு தனி மனிதனோட உள்ளத்திலேயும் ஒரு அரசனாக,
ஒரு உயிர் சக்தியாக நின்னு இடைவிடாமல் நடனமாடிக்கிட்டே இருக்கு. மேக்ரோஸ்கோபிக் அளவிலான பிரபஞ்ச விரிவும் மைக்ரோஸ்கோபிக் அளவிலான நம்ம இதய துடிப்பும் ஒன்றேதான் உணர்த்துவதுதான் இந்த வரியோட உண்மையான நோக்கம். பிரபஞ்ச நடனமும் உள்மன நடனமும் வேற வேற இல்ல. வாவ், இது எனக்கு பெரும் நெகிழ்ச்சிய தருது. அந்த பிரம்மாண்டமான பேரொளிய தன்னுள் உணரும்போது ஏற்படுற ஒரு நெருக்கம் இது. அதனாலதான் அவர் ஒரு சாதாரண மனிதனா, அன்பான பக்தனா நின்னு விளம்புறும் என் சொன்மாலை விளங்க அணிந்தருளே அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு. ஆமா, தன்னுடைய வரிகளை ஏற்றுக்கொள்ளச் சொல்லி கேக்குறாரு. அதாவது, நான் சொல்ற இந்த வார்த்தைகளான மாலைய நீ அணிந்து கொள். நீ அதை அணிந்து கொண்டாதான் என்னுடைய இந்த சொற்களுக்கே பெருமை, அதுவும் ஒளிரும்னு சொல்றாரு. அந்த மாபெரும் ஒளியிடம் போய் என் கவிதையை ஏத்துக்கோன்னு ஒரு மனுஷன் கேட்கிற அந்த உரிமை ரொம்ப அபாரமானதுங்க. இங்க நீங்க இன்னொன்றையும் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். இந்த பாடல் எந்த புள்ளியில தொடங்குச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, பரநாதம் அப்படிங்கிற ஒளியில அந்த ஆதி அதிர்வில தானே தொடங்குச்சு. சரியா சொன்னீங்க. இப்ப பாடல் எப்படி முடியுது? சொன்மாலை, அதாவது வார்த்தைகளால் ஆன மாலையில முடியுது. அங்கதான் விஷயமே இருக்கு. வார்த்தைகள் அப்படிங்கிறது என்ன? அதுவும் ஒளியே. பிரபஞ்சத்தை உருவாக்கின அந்த மேலான ஒளியிலிருந்து வெளித்தோன்றி, வெளியிலிருந்து ஒளி மலர்ந்து உலகமெல்லாம் ஒளிரும் ஒரு பிரம்மாண்டத்தை முதல்ல காட்டினார் இல்லையா? ஆமா. அந்த பிரம்மாண்டம் முழுவதும் விரிவடைந்து இறுதியில ஒரு மனிதனோட நாக்குல பிறக்கிற சொல் அப்படிங்கிற ஒளியாகவே மாறி மீண்டும் அந்த இறைவனுக்கே மாலையாக திரும்ப போகுது பாருங்க. ஆதிநாதத்துல தொடங்கி மனிதநாதத்துல முடியுது ஒரு முழுமையான வட்டம். இது ஒரு ஃபுல் சர்க்கிள். வாவ், என் சிந்தனைகள் அப்படியே ஸ்தம்பித்துடுச்சுன்னு தான் சொல்லணும். பிரபஞ்சம் ஒளியில தொடங்கி விரிவடைந்து மீண்டும் மனிதனோட ஒளியின் மூலமாகவே தன்னை திரும்பி பார்த்து கொள்கிறது அப்படிங்கறத இதைவிட துல்லியமா யாராலும் விளக்க முடியாது. கண்டிப்பா முடியாது. தன்னுடைய கவிதை மீதான ஆழமான அர்ப்பணிப்பையும், அந்த பேரொளி தன் கவிதையை நிச்சயம் ஏற்குங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையும் வள்ளலார் இங்க அழகா பதிவு செஞ்சிருக்காரு. தன் சொற்கள் ஒளிரணும்னா அந்த பிரபஞ்ச ஒளியோட தொடர்பு வேணும்னு அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஆமா, இது அறிவியலும் தத்துவமும் அப்புறம் மனித காதலும் ஒன்றிணைகிற ஒரு உன்னதமான புள்ளி. பிரபஞ்சம் வெறும் ஜடப்பொருள்களோட குவியல் மட்டும் இல்ல, அது மனிதனோட அன்பிற்காகவும் சொற்களுக்காகவும் காத்திருக்கிற ஒரு உயிருள்ள நடனம் அப்படிங்கறது இது ரொம்ப ஆழமா பதிய வைக்குது. உண்மைதான். இந்த பயணம் நமக்கு ஒரு மிகப்பெரிய திறப்பை கொடுத்திருக்கு. எவ்ளோ பெரிய பிரபஞ்ச தத்துவத்தையும் அந்த ஆழமான குவாண்டம் அறிவியலையும் வெறும் 4 வரிகள்ல ஒரு அழகிய கவிதை மாலையா தொடுக்க முடியும்னு இந்த பாடல் நமக்கு உணர்த்தியிருக்கு. ரொம்ப சரி. நாதம் அப்படிங்கிற அதிர்வில் தொடங்கி சிவவேளிங்கிற அந்த குவாண்டம் புலத்துல மலர்ந்து பேரொளியா அண்டங்களையெல்லாம் ஒளிரச் செய்து இறுதியில நம்ம உள்ளமாகிய மணிமன்றத்துக்குள்ள இறங்கி வந்து நம்ம சொற்களையும் ஒளிரச் செய்யும் அந்த பிரம்மாண்டம் இப்ப நம்ம கண்முன்னாடி ரொம்ப தெளிவா விரிந்திருக்கு. நாம வாழ்வில எவ்ளோ பெரிய விஷயங்களை கத்துக்கிட்டாலும், அறிவியல் உண்மைகளை அலசினாலும், அதை எளிமையான ஆனா ஆழமான அன்பின் வார்த்தைகளில் மற்றவர்களுக்கு கடத்துற கலை எவ்ளோ முக்கியம்னு இது காட்டுது. கண்டிப்பா. அறிவுங்கிறது வெறும் தகவல்கள் இல்ல. ஆமா, அது இந்த சொன்மாலையை போல அன்போடு பகிரப்படும்போது தான் உண்மையாவே ஒளிரும். இறுதியா இத கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சிந்தனை. பிரபஞ்சம் முழுவதும் கோடிக்கணக்கான அண்டங்கள் இருந்தாலும் அந்த பேரொளியாகிய ஒரே ஒரு தூய தனிச்சுடர் தான் தன் ஒளிய பரப்பி எல்லாத்தையும் ஒளிர செய்யுதுன்னு பார்த்தோம். அந்த மாபெரும் சுடர் எப்படி வள்ளலாரோட சொன்மாலையை அணிந்து கொள்ள தயாரா இருக்கோ, அதே போல இன்னைக்கு உங்க வாழ்விலும் ஒரு மாலைக்காக காத்திருக்கு. அப்படியானால் உங்க வாழ்க்கையில, உங்க சிந்தனையில நீங்க தொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த தனித்துவமான சொல் மாலை அல்லது செயல் மாலை எது? எந்த நல்ல செயல, எந்த நேர்மறையான சிந்தனைய அந்த பேரொளிக்கு மாலையா அணிவிக்க நீங்க தயாராகிட்டு இருக்கீங்க? அந்த ஒற்றை சுடர் உங்களோட எந்த செயல ஒளிர செய்ய போகுது? இத சற்று ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஆழமான தேடலில் இதே போன்ற ஒரு சுவாரஸ்யமான களத்தில் உங்களை நாங்க சந்திக்கிறோம்.